السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அன்பான மாணவர்களே, ஆன்லைன் ஐசிடி பாடத்தொடரில் 4வது காணொளியில் இருக்கிறோம். இதுக்கு முன்னைய காணொளியில் கணினி துறைகள் சம்பந்தமாக விரிவாக அவதானித்தோம். கணினிக்கு புற சாதனங்களை இணைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பல வகையான துறைகள் இருக்குது. உரிய துறைக்கு உரிய சாதனத்தை நாம் தொடர்பு படுத்தணும். இந்த காணொளியில் கணினியில் ஏற்படக்கூடிய சிறிய தவறுகளை எவ்வாறு நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்பதை அவதானிக்க போகிறோம். கணினி சார்ந்த சிறிய தவறுகளை வன்பொருள் சார் தவறுகள், மென்பொருள் சார் தவறுகள், ஹார்ட்வேர் ஃபால்ட்ஸ், சாஃப்ட்வேர் ஃபால்ட்னு சொல்லி எங்களுக்கு பிரிக்கலாம். அதே போன்று மென்பொருள் சார் தவறுகள், பிரயோக மென்பொருள் சார் தவறுகள், பணிசெயல் முறைமை மென்பொருள் சார் தவறுகள்னு சொல்லி பிரிக்கலாம். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஃபால்ட்ஸ், ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஃபால்ட்ஸ்னு சொல்லி எங்களுக்கு பிரிக்கலாம். முதலாவதாக இதில் வன்பொருள் சார் தவறுகள், அவைகளை எவ்வாறு இனம் கண்டு நீக்கலாம் இல்லாட்டி நீக்குவதற்கு முயற்சி செய்யலாம் என்பதை அவதானிப்போம். வன்பொருள் சார் தவறுகள்: கணினி தொழிற்படாமல் இருக்கிறது, சாவிப்பலகை தொழிற்படாமை, சுட்டி தொழிற்படாமை, தெரிவிப்பி தொழிற்படாமை, ஒளிபெருக்கி தொழிற்படாமை, வலையமைப்பு தொழிற்படாமை. இவ்வாறு வன்பொருள் சார் தவறுகளை எங்களுக்கு பட்டியலிட்டு காட்டலாம். அபாயம்னு சொல்லி ஒரு விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த பாடத்துடன் தொடர்பான சில செயற்பாடுகளின் போது மிக கவனமாக ஆசிரியரின் மேற்பார்வையின் கீழ் தொழிற்பட வேண்டும். மின்வடங்களை பரிசீலிக்கும் போது பிரதான மின்வளங்களை துண்டித்து கொள்ள வேண்டும். இதை பாடசாலையில் ப்ராக்டிக்கலாக நாங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் ஹார்ட்வேர் ஃபால்ட்ஸை அறிந்து அவைகளை நாங்கள் திருத்த போகிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் கம்ப்யூட்டர் கணினின்னு சொல்கிறது கரண்ட் மின் வலுவோட தொடர்பான ஒரு சாதனம். அதனால் நாங்கள் மின்வடங்களை பரிசீலிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பிரதான மின்வளங்களை துண்டித்து அதே போல் ஆசிரியருடைய மேற்பார்வையின் கீழ்தான் அவைகளை செய்யணும். அதில் ஒரு பிரச்சனத்தை நாங்கள் எடுப்போம். கணினியை தொழிற்பட செய்வதற்கான பொத்தானை அழுத்தியதும் கணினி தொழிற்படாமை. நாங்கள் பவர் பட்டனை ஒன் பண்ணுறோம், இல்லாட்டி பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம், ஆனால் கணினியில் தொழிற்பாடுண்டு காண்றதுக்கு இல்லை, கணினி ஒன்றாகுது இல்லை. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் என்ன செய்யலாம்ன்றது தான் முதலாவது அவதானிக்க போகிறோம். அதில் முதலாவது தீர்வு, கணினிக்கான மின்வளங்களை மேற்கொள்ளும் பிரதான துறையிலிருந்து கணினி வரை மின்னை வழங்கும் வடம் மற்றும் தொகுப்பி ஆகியன சரியாக இணைக்கப்பட்டுள்ளனவா என பரிசீலித்தல் வேண்டும். கணினிக்கு சரியாக மின் வழங்கப்படுகிறதான்றதை பரிசீலிக்கணும். கணினிக்கு மின்வளங்கள் தடைப்படாத வலுவழங்கியினூடாகவோ, அதாவது யூபிஎஸ் அல்லது நேரடியாகவோ வழங்கப்பட்டிருக்கலாம். அதற்கான தீர்விற்குரிய முதலாவது படிமுறை, அலகின் பிரதான மின்வளங்களிலிருந்து மின்னை துண்டிப்பு செய்ய வேண்டும். கணினியை அவதானிக்கிறதுக்கு முன்னால் கணினியில் ஏனைய துறைகளை
நாங்கள் செக் பண்ணுறதுக்கு முன்னால் பிரதான மின் வளங்களிலிருந்து மின்னை துண்டிப்பு செய்யும். இரண்டாவது படிமுறை, மின்வளங்கள் குதையிலிருந்து தடைப்படாத வலுவளங்கள் அதாவது யூபிஎஸ் சாதனத்திற்கு மின் இணைப்புகள் சரியாக உள்ளதா என பரிசீலித்து அவ்வாறு இல்லையெனின் நன்கு இணைப்பை மேற்கொள்ள வேண்டும். பிரதான மின்வளங்களிலிருந்து வரக்கூடிய குதைகள் இருக்குது, துறைகள், அவைகள் யூபிஎஸ்க்கு சரியாக இணைக்கப்பட்டிருக்குதான்றதை செக் பண்ணணும். அவ்வாறு இல்லைன்னு சொன்னால் அவைகளை கொஞ்சம் இறுக்கி சரியான முறையில் இணைக்கணும். மூன்றாவது படிமுறை, தடைப்படாத வலுவளங்களிலிருந்து வரும் வடமானது கணனியுடனும் தெரிவிப்பியுடனும் நன்கு இணைக்கப்பட்டுள்ளதா என பரிசீலிக்க வேண்டும். வால் சுவிட்சிலிருந்து யூபிஎஸ் வரையில சரியாக வடங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறான்னு அவதானித்தோம். அதன் பின்னால் யூபிஎஸ்லிருந்து சிஸ்டம் யூனிட், முறைமை அலகு, அதே போன்று மானிட்டர், தெரிவிப்பிக்கு அந்த வடங்கள் சரியாக பொருத்தப்பட்டிருக்கிறான்றத அவதானிக்கணும். சில சந்தர்ப்பங்களில் முறைமை அலகு மூலமாக தெரிவிப்பிக்கு மின் வளங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கும். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அந்த மின்வடங்கள் நன்கு இணைக்கப்பட்டுள்ளனவா என பரிசீலித்து இணைப்பை ஏற்படுத்த வேண்டும். தெரிவிப்பிக்கு யூபிஎஸ் ஊடாக மின்ன வழங்கியிருக்கலாம், அல்லது சிஸ்டம் யூனிட் முறைமை அலகு ஊடாக ஒரு வடத்தை பயன்படுத்தி மின்னை வழங்கியிருக்கலாம். அப்போ எவ்வாறு வழங்கினாலும் அந்த வடங்கள் சரியாக இணைக்கப்பட்டிருக்கிறான்றத செக் பண்ணிக்கணும். நான்காவது படிமுறை, மேற்கூறப்பட்ட அனைத்தும் சரியாக இருப்பின் பிரதான வலுவளங்களுடன் இணைப்பை ஏற்படுத்தி தடைப்படாத வலுவளங்கியை செயற்படுத்த வேண்டும். நாங்கள் சொன்ன அந்த 3 படிமுறைகளையும் சரியாக செயற்படுத்தி முடிஞ்ச பின்னால் பிரதான வடத்தை பிரதான வலுவளங்களை நாங்கள் சுவிட்சுக்கு கனெக்ட் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு தடைப்படாத வலுவளங்கியையும் செயற்படுத்தணும். ஐந்தாவது படிமுறை, பின்னர் கணனியை தொழிற்படச் செய்ய வேண்டும். அதாவது சிஸ்டம் யூனிட் முறைமை அலகில் இருக்கக்கூடிய பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். இவ்வாறான போதும் கணனி இயங்கவில்லையாயின் தொழில்நுட்பவியலாளரின் உதவியை பெற வேண்டும். நாங்கள் இந்த விடயங்களை சரியாக செஞ்சியும் கணனி இயங்கலைன்னு சொன்னால் ஒரு டெக்னீஷியன் ஒருத்தரோட உதவியை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். அநேகமான சந்தர்ப்பங்களில் நாங்கள் இந்த சொன்ன படிமுறைகளை பின்பற்றக்கூடிய நேரத்தில் கணனி இயங்குறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அதாவது அந்த வடங்கள் பிரதான வடத்திலிருந்து யூபிஎஸ்க்கு கனெக்ட் ஆகக்கூடிய வடங்கள், யூபிஎஸ்லேருந்து முறைமை அலகு, தெரிவிப்புக்கு கனெக்ட் ஆகக்கூடிய வடங்கள், அவைகளில் லூஸ் கனெக்ஷன் சரியாக அவைகள் அந்த போர்ட்ஸ் துறைகளுக்கு இணைக்கப்பட்டிருக்காட்டி கணனி தொழிற்படாமல் இருக்கலாம். இந்த படிமுறைகளை நாங்கள் பின்பற்றிட்டு முறைமை அலகு சிஸ்டம் யூனிட் நாங்கள் ஒன் பண்ணக்கூடிய நேரத்தில் கணனி வளமையான முறையில் தொழிற்படக்கூடியதாக இருக்கும் கூடுதலான சந்தர்ப்பங்கள். அப்போ அவ்வாறான போதும் கணனி இயங்கவில்லை என்றால் நாங்கள் ஒரு டெக்னீஷியன், ஒரு தொழில்நுட்பவியலாளரின் உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு முதலாவது பிரச்சனை என்ன, கணனி பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணினோடனே தொழிற்படுகிறது இல்லை. இந்த பிரச்சனைக்கான தீர்வை இந்த படிமுறைகளின் ஊடாக நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் இரண்டாவது பிரச்சனையை அவதானிப்போம். சாவிப்பலகை அல்லது சுட்டி தொழிற்படாமை. கணனி தொழிற்படுகிறது, சாவிப்பலகை அல்லது சுட்டி தொழிற்படாமல் இருக்குது. இந்த பிரச்சனைக்கான தீர்வை எவ்வாறான படிமுறைகளில் அணுகலாம்ன்றதை அவதானிப்போம்.
முதலாவது படிமுறை கணினியை பணி நிறுத்தம் செய்ய வேண்டும். கணினியை நாங்கள் ஷட் டவுன் பண்ணணும். இரண்டாவது படிமுறை கணினி சாவிப்பலகை சுட்டி ஆகியவற்றின் ஏற்பிகள் அவற்றுக்குரிய துறைகளில் சரியாக இணைக்கப்பட்டுள்ளனவா என பரிசீலிக்க பின்வரும் படிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும். கணினி இருக்கக்கூடிய சாவிப்பலகை சுட்டி இவைகள் வடங்களினூடாக சிஸ்டம் யூனிட் முறைமை அலகுகள் இருக்கக்கூடிய துறைகளுக்கு இணைக்கப்பட்டிருக்கு. சில நேரங்களில் அவைகளில் லூஸ் கனெக்ஷன்ஸ் இல்லாட்டி அவைகள் சரியாக இணைக்கப்பட்டிருக்காமல் இருக்கலாம். ஸோ அவைகளை பரிசீலிக்கிறதுக்கு எங்களுக்கு சொல்லக்கூடிய படிமுறைகளை மேற்கொள்ளலாம். அவைகளை நாங்கள் அவதானிப்போம். இணைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள துறைக்கு அமைய 2 வகையான சாவிப்பலகைகளும் சுட்டிகளும் உள்ளன. எங்களுக்கு தெரியும் PS2 கீபோர்ட் மவுஸ் இருக்குது, USB கீபோர்ட் மவுஸ் இருக்குது. ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தப்பட்டது PS2 மவுஸ் கீபோர்ட். அப்போ PS2ன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் நாவல் கலர் உள்ள அந்த துறைக்கு கனெக்ட் ஆகிறது கீபோர்ட், பச்சை நிறத்தில் உள்ள அந்த துறைக்கு மவுஸ் கனெக்ட் ஆகும். USB வடமாக இருந்தால் கீபோர்ட் மவுஸ் இரண்டும் USB வடத்துக்கு எங்களுக்கு தொடர்பு படுத்தலாம். சாவிப்பலகை சுட்டி ஆகியன USB வகையாயின் பின்வருமாறு USB துறையுடன் USB ஏற்பியை நன்கு பொருத்தி கொள்ள வேண்டும். USB ஏற்பிய USB அடாப்டரை அந்த USB துறையோட நன்கு பொருந்துற மாதிரி நாங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும், பொருத்தி கொள்ள வேண்டும். சாவிப்பலகை சுட்டி ஆகியன PS2 வகையாயின் பின்வருமாறு PS2 துறையுடன் PS2 ஏற்பியை நன்கு பொருத்தி கொள்ள வேண்டும். இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம்தான், நாவல் நிறத்தினுடையது அந்த ஏற்பியை நாங்கள் நாவல் நிறத்தில் இருக்கக்கூடிய PS2 போர்ட்டுக்குத்தான் பொருத்தணும். பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஏற்பி, அதாவது மவுசுடைய அந்த ஏற்பியை பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய PS2 போர்ட்டுக்குத்தான் இணைக்கப்படணும். மேற்படி படிமுறைகளை சரியாக பூர்த்தி செய்த பின்னர் கணினியை மீள தொடக்க வேண்டும். அநேகமாக இந்த சாதனங்கள் தொழிற்படும். அவ்வாறும் தொழிற்படவில்லையெனின் ஏதேனும் குறைகள் உள்ளதா என பார்க்க வேண்டும். இந்த படிமுறைகளை நாங்கள் சரியாக செஞ்சுட்டு கம்ப்யூட்டரை டர்ன் ஆன் பண்ணி பார்க்கலாம். இந்த சாதனங்கள் அநேகமாக தொழிற்படும் கீபோர்ட் மவுஸ். அவ்வாறு தொழிற்பட இல்லைன்னு சொன்னால் ஏதேனும் குறைகள் இருக்குதான்னு சொல்லி அவதானிக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம்? உங்களது விசைப்பலகை சுட்டியில் ஏதேனும் குறைகள் உள்ளனவா என சோதிப்பதற்கு வேறொரு விசைப்பலகை அல்லது சுட்டியை இணைத்து பார்க்க வேண்டும். எங்களோட கீபோர்ட் மவுஸில் ஏதாவது பிரச்சனை ஒன்று இருக்குதா அவதானிக்கிறதுக்கு வேறொரு வேலை செய்யக்கூடிய ஒரு கீபோர்ட் மவுஸை இணைச்சு பார்க்கலாம். அவையும் தொழிற்படவில்லையெனின் தொழில்நுட்பவியலாளர் ஒருவரின் உதவியை பெற வேண்டும். இப்போ நாங்கள் புதுசாக கனெக்ட் பண்ணக்கூடிய கீபோர்ட் மவுஸ் சாவிப்பலகை சுட்டியும் தொழிற்படலைன்னு சொன்னால் நாங்கள் அது ஒரு தொழில்நுட்பவியலாளருடைய உதவியை பெறணும். அவைகள் தொழிற்பட்டன்னு சொன்னால், புதிதாக கனெக்ட் பண்ணக்கூடிய கீபோர்ட் மவுஸ் தொழிற்பட்டன்னு சொன்னால் எங்களோட கீபோர்ட் மவுஸில் ஏதோ பிரச்சனை உண்டு இருக்குதுன்றதை எங்களுக்கு அடையாளம் காணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மூன்றாவது பிரச்சனை ஒன்று அவதானிக்கிறோம். தெரிவிப்பி தொழிற்படாமை. மோனிட்டர் தெரிவிப்பி தொழிற்படாமை. தெரிவிப்பின் தொடக்கு பொத்தான்
தொழிற்படச் செய்யப்பட்டுள்ளதா என பார்க்க வேண்டும். அப்போ மானிட்டருக்கு ஒரு பவர் ஆன் பட்டன் ஒன்று இருக்குது, அது ஒன் பண்ணப்பட்டிருக்குதான்னு அவதானிக்கணும். அவ்வாறின்றேல் அதனை தொழிற்பட செய்ய வேண்டும். அப்பொழுதும் தெரிவிப்பி தொழிற்படவில்லை எனின் அடுத்த படிமுறையை நாங்கள் செயற்படுத்தணும். அப்போ இரண்டாவது படிமுறையாக கணனியை மீள செயற்படுத்த வேண்டும், ரீஸ்டார்ட் பண்ணணும். அப்பொழுது தெரிவிப்பு இயங்குகிறதா என அவதானிக்க வேண்டும். இல்லையெனின் ஏதேனும் குறைகள் உள்ளதா என பார்க்க இந்த வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். மூன்றாவது படிமுறை, கணினியினை பணிநிறுத்தம் செய்து மின் இணைப்பை துண்டிக்க வேண்டும். உங்களது கணினிக்கு தரவுகளை வழங்கும் வடங்களை இனங்கண்டு சரியான துறைகளுடன் நன்கு பொருத்தி கொள்ள வேண்டும். கணினி திரைக்கு தரவுகளை வழங்கக்கூடிய 3 விதமான வடங்கள் இருக்குது. VGA, DVI, HDMI. அதில் எது எங்கட கணினி திரைக்கு பொருத்தப்பட்டிருக்கின்றதை அவதானித்து அது சரியாக அந்த துறையோட பொருத்தப்பட்டிருக்குதான்றதை நாங்கள் செக் பண்ணணும். அப்போ இந்த வரைபடத்தில் காட்டப்பட்டிருக்கிற மாதிரி VGA போர்ட், நீல நிறத்தில் இருக்கக்கூடிய போர்ட், இதை சரியாக VGA வடத்த VGA போர்ட்டில் இணைக்கப்பட்டிருக்கிறதான்றதை அவதானிக்கணும். இரண்டாவது DVI போர்ட், அப்போ அந்த DVI துறையோட DVI வடம் சரியாக இருக்குதான்றதை அவதானிக்கணும். அடுத்ததாக HDMI போர்ட், HDMI வடம் HDMI துறையோட சரியாக இணைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை அவதானிக்கணும். இந்த 3 துறைகளில் ஏதாவது ஒன்று எங்கட மானிட்டருக்கு கணினி திரைக்கு தொடர்பு படுத்தப்பட்டிருக்கலாம். தெரிவிப்பிக்கு மின்னை வழங்கும் வடம் பின்வருமாறு சரியாக இணைக்கப்பட்டுள்ளதா என பரிசீலிக்க வேண்டும். அப்போ மின்னை வழங்கக்கூடிய ஒரு வடம் ஒன்று இருக்குது, அந்த வடமும் சரியாக இணைக்கப்பட்டிருக்குதான்றதை நாங்கள் செக் பண்ணணும். மேற்படி படிமுறைகள் அனைத்தும் சரியாக பூர்த்தி செய்யப்பட்டிருப்பின் கணினியை மீள தொடங்கும் போது அநேகமாக தெரிவிப்பி தொழிற்படும். இந்த படிமுறைகளை பின்பற்றிட்டு நாங்கள் கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் பண்ணால் அநேகமாக கம்ப்யூட்டர் தொழிற்படும். தெரிவிப்பி கம்ப்யூட்டரை மானிட்டர் தொழிற்படும். இல்லையேல் உங்களது தெரிவிப்பியில் ஏதேனும் குறைபாடுகள் உள்ளனவா என அவதானிப்பதற்கு வேறொரு தெரிவிப்பியை இணைத்து பார்க்க வேண்டும். எங்களோட மானிட்டரில் ஏதாவது கோளாறுகள் இருக்கலாம், அவ்வாறு இருக்குதாண்டு அவதானிக்கிறதுக்கு வேறொரு மானிட்டர் ஒன்று அந்த வடங்களுக்கு தொடர்பு படுத்தி செக் பண்ணி பார்க்கலாம். அப்பொழுது தொழிற்பட்டன்னு சொன்னால் எங்களோட மானிட்டரில் ஏதோ பிரச்சனை ஒன்று இருக்குது. அப்பொழுதும் தொழிற்படவில்லை எனின் தொழில்நுட்பவியலாளரின் உதவியை பெற வேண்டும். ஒரு டெக்னீஷியனுடைய உதவியை பெற்றுக்கொள்ளணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கணினியில் 3 வகையான வன்பொருள்சார் தவறுகளை எவ்வாறு அவைகளுக்கான தீர்வை காணலாம்ன்ற விடயத்தை அவதானித்தோம். கணினி தொழிற்படாத சந்தர்ப்பத்தில் சாவிப்பலகை சுட்டி தொழிற்படாத சந்தர்ப்பத்தில், கணினி திரை தொழிற்படாத சந்தர்ப்பத்தில் எவ்வாறான படிமுறைகளை மேற்கொண்டு அவைகளை சரி செய்யலாம் அல்லது அவைகளை சரி செய்வதற்கு முயற்சிக்கலாம் என்பதை அவதானித்தோம். நாங்கள் ஒரு பயிற்சி ஒன்றுக்கு போவோம். கணினியில் காண முடியுமான சிறிய வன்பொருள்சார் தவறுகளை பட்டியலிடுக. இரண்டாவது, நீர் குறிப்பிட்ட ஏதாவது ஒரு வன்பொருள்சார் தவறை சரியாக நிவர்த்தி செய்வதற்கான படிமுறைகளை எழுதுக.
வன்பொருள்சார் தவறுகள் 3 இதில் அவதானிச்சோம். அது 3ஐயும் எழுதலாம். அதில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து எவ்வாறான படிமுறைகளை பின்பற்றி அதை நிவர்த்தி செய்யலாம்ன்ற படிமுறைகளை எழுதப்படணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த காணொளியில் கணினியில் வன்பொருள்சார் தவறுகளை எவ்வாறு நிவர்த்தி செய்யலாம்ன்றது அவதானித்தோம். அதே போல் பயிற்சி ஒன்று தரப்பட்டிருக்குது. அந்த பயிற்சியை ஸ்டூடெண்ட்ஸ் செய்யணும். மீண்டும் நாம் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.